ஷாலாம் தாமான் ஸ்ரீ மூடாவில் வெள்ள கட்டுப்பாட்டுக்கான பம்ப் குழாய் அமைப்பு வழக்கம் போல் சீராக செயல்பட தொடங்கியுள்ளது. ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி அதனை தெரிவித்தார். அப்பகுதியில் மின்சார விநியோக பிரச்சனையை டிஎன்பி சரி செய்த கையோடு கடந்த வார புதன் வியாழக்கிழமைகளிலேயே அது வழக்கத்திற்கு திரும்பியது. அதனால் தான் சனிக்கிழமை குறைந்தது 2 மணி நேரத்திற்கு கனமழை பெய்த போதும் தாமான் ஸ்ரீ மூடாவில் திடீர் வெள்ளம் ஏற்படவில்லை என அவர் கூறினார். இந்நிலையில் தண்ணீர் பூட்டு வடிகால் முறை போன்ற சில விஷயங்களை சரி செய்ய வேண்டியுள்ளது. இந்த பராமரிப்பு பணிகளில் ஊராட்சி மன்றங்கள் மெத்தனம் காட்டக்கூடாது என்றும் அமீருடின் நினைவுறுத்தினார். திடீர் வெள்ளத்தை தடுக்க இது அவசியம் என்றார் அவர். மேற்கண்ட அனைத்து விஷயங்களும் திங்கட்கிழமை நடத்தப்பட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. மாநில அரசு அமைத்துள்ள சிறப்பு பணிக்குழு உள்ளிட்ட தகவல்கள் தாமான் ஸ்ரீ மூடா குடியிருப்பாளர்களிடம் தெரிவிக்கப்படும். வெள்ளத்தால் அவர்கள் படும் இன்னல்களை தாம் அறிவேன் என்றும் மந்திரி பசார் கூறினார். தாமான் ஸ்ரீ மூடாவில் திடீர் வெள்ள பிரச்சினை தொடர்கதையாகி வருவதால் அதற்கு நிரந்தர தீர்வு கூறி 500க்கும் மேற்பட்டோர் கடந்த ஞாயிறன்று அமைதி மறியல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. பிகேஆர் கட்சியின் எண்ணெய் நிறுவனரும் அதன் நடப்பு உதவி தலைவருமான நூருல் ஈசா அன்வார் உலகளவில் 30 செல்வாக்குமிக்க முன்னோக்கு சிந்தனையாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். அந்த 30 பேரில் யாழ் பல்கலைக்கழக பொருளாதார பேராசிரியர் மெரினா ஹெலக், ஹார்வர்ட் பல்கலைக்கழக பொருளாதார பேராசிரியர் ஆலெக் இச்கோக்கி, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பொது மற்றும் அரசாங்க கொள்கை பேராசிரியர் எலிங்தான் உள்ளிட்டோரும் அடங்குவர். கல்வி, கொள்கை இயற்றல், சிவில் சமூக மற்றும் தனியார் துறைகளில் வளர்ந்து வரும் அறிவார்ந்தவர்களை அங்கீகரிக்கும் வகையில் லாப நோக்கமற்ற உலகளாவிய ஊடக அமைப்பான ப்ராஜெக்ட் சிண்டிகேட் அந்த பட்டியலை வெளியிட்டுள்ளது. பருவநிலை மாற்றம் தொடங்கி புவிசார் அரசியல், தாராளவாத ஜனநாயகம், முதலாளித்துவத்தின் எதிர்காலம் வரை பல்வேறு முக்கிய பிரச்சனைகளில் அவர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். அவர்களின் கருத்துகள் சொந்த நாட்டில் மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் உலகளவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதோடு அரசியல் விவாதங்களில் விமர்சன சிந்தனையை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஆற்றலை அவர்கள் கொண்டுள்ளதாக ப்ராஜெக்ட் சிண்டிகேட் கூறியது. 1990ஆம் ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் சிண்டிகேட் அமைப்பானது பல்வேறு அனைத்துலக விவகாரங்கள் குறித்து கருத்துகளையும் ஆய்வறிக்கைகளையும் வெளியிட்டு வருகிறது. வழங்கும் நகர சம்மேளன இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 23 27 ஏப்ரல் வரை ஸ்ராம்பான் பிரீமா, ஸ்ராம்பான் KTM ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம். ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க திரண்டு வாருங்கள். PLKN 3.0 தேசிய சேவை பயிற்சிக்கு விண்ணப்பித்தவர்கள் அதன் முடிவுகளை இப்போது சரிபார்க்கலாம். தேசிய சேவை பயிற்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அவர்கள் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். மே 11 முதல் ஜூன் 24 வரை 45 நாட்களுக்கு நடைபெறும் இந்த முதல் கட்ட பயிற்சிகளில் 550 பேர் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோலாலம்பூர் மற்றும் பஹாங் பெக்கானில் உள்ள இராணுவ பட்டாள முகாம்களில் பயிற்சிகள் நடைபெறும். 70 விழுக்காடு அடிப்படை இராணுவ பயிற்சியையும் 30 விழுக்காடு தேசியவாத அம்சங்களையும் இது உட்படுத்தியிருக்கும். மலேசிய எல்லையோர் மத்தியில் நாட்டுக்கான விசுவாசத்தை அதிகரிக்கும் முயற்சியில் இந்த PLKN பயிற்சிக்கு புத்துயிர் கொடுக்கப்பட்டுள்ளது. ஷாலாம் செக்ஷன் 28 ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் 52 கள்ள குடியேறிகள் கைதாகினர். குரியர் நிறுவனம் ஒன்றின் சேமிப்பு கிடங்கில் அச்சோதனை நடைபெற்ற போது ஏராளமான கள்ள குடியேறிகள் பக்கத்தில் இருந்த தளங்களில் ஓடி ஒளிந்து கொள்ள முயன்றனர். எனினும் அவர்களின் முயற்சி தோல்வியில் முடிந்தது. 23 முதல் 45 வயதிலான 52 பேர் அதிகாரிகளிடம் சிக்கினர். அவர்களில் 27 பேர் இந்திய நாட்டவர்கள், 13 பேர் பாகிஸ்தானியர்கள், 11 பேர் மியன்மாரியர்கள், ஒருவர் இந்தோனேசியர் ஆவார். அனைவரும் மேல் விசாரணைக்காக குடிநுழைவு தடுப்பு முகாம் கொண்டு செல்லப்பட்டனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சுற்றுப்பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டுள்ளனர்.
தமிழகத்தைச் சேர்ந்த 2 உட்பட 20 பேர் வரை காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் அளவுக்கு சுற்றுப்பயணிகள் மத்தியில் மிகவும் பிரபலமான பஹல்காம் பகுதியில் இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. துப்பாக்கி ஏந்திய கும்பல் திடீரென சுற்றுப்பயணிகளை சரமாரியாக சுட்டதில் அவ்விடமே கலவரமானது. மக்கள் அழுது கூச்சலிட்டு அங்கும் இங்கும் ஓடிய வீடியோக்களும் புகைப்படங்களும் வைரலாகியுள்ளன. தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு படை அந்த இடத்தை சுற்றி வளைத்துள்ள நிலையில் மருத்துவ குழுக்களும் விரைந்துள்ளன. தடை செய்யப்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பான லஷ்கர் இ தொய்பாவிலிருந்து சிதறிய TRF கிளர்ச்சி படை அத்தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இத்தாக்குதலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட முக்கிய உலக தலைவர்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர். பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுக்கு துணை நிற்போம் என ட்ரம்ப் கூறியுள்ளார். கொல்லப்பட்ட அப்பாவி மக்களின் குடும்பங்களுக்கும் அவர் ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்துக் கொண்டார். தற்போது இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க துணை அதிபர் JD வேன்ஸும் தனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். இது ஒரு கொடூர தாக்குதல் என வர்ணித்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எக்காரணம் கொண்டும் அதனை நியாயப்படுத்த முடியாது என்றார். முன்னதாக அத்தாக்குதல் குறித்து பெரும் கவலை தெரிவித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக சொன்னார். தாக்குதலுக்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். 2019க்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் நிகழ்ந்துள்ள மிக மோசமான தாக்குதல் இதுவாகும். அப்போது புல்வாமா நகரில் நடத்தப்பட்ட அந்த தற்கொலை படை தாக்குதலில் மத்திய சேமப்படை போலீசார் 40 பேர் கொல்லப்பட்டனர். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் அப்பகுதியில் 1989ஆம் ஆண்டு முதல் கிளர்ச்சி நடந்து வருகிறது. சமீப ஆண்டுகளில் வன்முறை குறைந்திருந்த நிலையில் திடீரென இக்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பிலிப்பீன்ஸில் உள்ள பேக்கரி தொழிலாளி ஒருவர் நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தனது 7 சக ஊழியர்களை கத்தியால் குத்திக் கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாக்குதல் மணிலா ரீசால் மாகாணத்தில் உள்ள ஆண்டிபோலோ நகரில் நடந்ததாக அறியப்படுகின்றது. அந்த ஆடவன் இந்த கொலைகளை தான் செய்ததாக போலீசிடம் ஒப்புக்கொண்டதோடு அந்த 7 பேரும் தன்னை கொல்ல சதி செய்திருந்ததால் இவ்வாறு செய்துவிட்டதாக கூறியுள்ளான். இதனிடையே தற்போது அதிகாரிகள் அக்கொலையாளியின் மன ஆரோக்கியத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.